ஏன் இன்னைக்கு தாவேகா வந்து இன்னைக்கு குறிவைக்கப்படுகிறது, நாலா பக்கத்துலேருந்து ஏன் அதுக்கு அட்டாக் வருதுன்னு சொன்னால், பிகாஸ் இட் இஸ் எமர்ஜிங் ஆஸ் ஏ இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பிளேயர், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்துட்டுருக்கு. ஒரு மக்களால் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் வந்து இன்றைக்கி எல்லா சர்வேலையும் முதல் இடத்துல வந்துட்டுருக்கிறார். அரசியலில் வந்து 24 மணி நேரத்தில் எது ஒன்றாலும் மாறலாம். காங்கிரஸோட விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஜகவோடு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதில் தெளிவாக இருக்கார் அவர். அமித்ஷா பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் அவர் நிச்சயமாக பாஜக அணிக்கோ பாஜக கட்சிக்கோ போவே மாட்டார். இப்போ திருமாவளவனும் சீமானும் நான் நினைக்கிற வரைக்கும் விஜயினுடைய அரசியல் நுழைவால் தங்களுடைய கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கி கடுமையாக பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் இருக்கிறாங்கன்றது தான் நான் வந்து உணர்கிறேன். அதனால தான் அவங்க எந்த தேர்தலிலும் இதுவரையில் போட்டியிட்டிராத, ஊர் சொத்தை ஊழல் செய்து கொள்ளையடிக்காத ஒரு புதிய கட்சியின் தலைவரை பற்றி இப்படியெல்லாம் கடுமையான விமர்சனம் வைக்கிறது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்வைவல் பிரச்சனை இருக்குது. விஜய் வந்து தீய சக்தி அப்படின்னா அப்போ திமுக என்ன சக்தி, இல்லை அண்ணா திமுக என்ன சக்தி, பாஜக என்ன சக்தி, இவங்களோடெல்லாம் திருமாவளவன் அலைன்ஸ் வச்சுருக்காரு. இப்போ சிபிஐயை கேட்பதே பாஜக ஆதரவு நிலைப்பாடா, அதுதான் அளவுகோலா அப்படின்னு சொன்னால், வேங்கை வயல் பிரச்சனைக்கு திருமாவளவனே சிபிஐ வழக்கு கேட்டார். அவர் கூட்டணியில் இருக்கார், அவர் ஆதரிக்கிற அரசாங்கம் தான் மாநிலத்தில் ஆட்சி பண்ணுது. அந்த மாநில போலீஸ் சிபிசிஐடி தான் இந்த வேங்கை வயலை வந்து வருஷக்கணக்காக இழுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு நியாயம் இருந்தது. பாஜக எதிர்ப்பை மூலதனமாக வச்சு திமுக வந்து ஆதாயம் அடையதை தவிர, பாஜக எதிர்ப்பில் உண்மையாகவே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளிடுது. புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா திமுகவின் பாஜக எதிர்ப்புக்கு பல்லே இருக்காது. அப்போ காங்கிரஸ்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிய வரவான விஜய் கிட்ட போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த பிரச்சனை இன்னும் டெய்லியுமே வந்து வீரியம் ஆகிட்டு போகிறது வந்து காரணம், திமுக சேர்ந்தவங்க சோஷியல் மீடியாவில் விமர்சனம் வச்சுட்டே வந்திருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க தான் அப்படின்னு இருக்காங்கன்னு வந்து பார்த்தா, கூட்டணியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கு தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காரு. விஜய் ஒரு தீய சக்தி, விஜய் வந்தால் தமிழ்நாடு அளவு தான் அப்படின்ட்டு. சரி, இவர் சொல்கிறார் கூட விட்டுடலாம், கூட்டணி தர்மம் பண்ணுவாங்க. சீமான் அவர்கள் அகைன் வந்து விஜய் அவர்கள் மேலே அந்த வீடியோவில் இருந்து விமர்சனம் பெருசாக வந்து வைக்கிறார். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சார் சீமான் அவர்கள், பட் இப்போ தொடர்ந்து விமர்சனம் வந்து வைக்கிறார். இதை எப்படி வந்து பார்க்குறது? இப்போ திருமாவளவனும் சீமானும் எனக்கு நான் நினைக்கிற வரைக்கும் விஜயினுடைய அரசியல் நுழைவால் தங்களுடைய கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கி கடுமையாக பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் இருக்கிறாங்கன்றது தான் நான் வந்து உணர்கிறேன். அதனால தான் அவங்க எந்த தேர்தலிலும் இதுவரையில் போட்டியிட்டிராத, எந்த காலத்திலும் ஆட்சியையோ அதிகாரத்திலோ பஞ்சாயத்து லெவல்லையோ கார்ப்பரேஷன் லெவல்லையோ எங்கேயுமே அதிகாரத்தில் இருந்திராத, ஊர் சொத்தை ஊழல் செய்து கொள்ளையடிக்காத ஒரு புதிய கட்சியின் தலைவரை பற்றி இப்படியெல்லாம் கடுமையான விமர்சனம் வைக்கிறது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்வைவல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நியாயமே இல்லையே, பார்க்கும்போதே தெரியுதா? இப்போ திமுக மீது விமர்சனம் வைப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. அண்ணா திமுக மீது விமர்சனம் வைப்பதற்கு 1000 காரணம் இருக்குது. காங்கிரஸ் மீதும் பாஜக மீதும் விமர்சனம் வைப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா அவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்த கட்சிகள், ஆண்ட கட்சிகள். அவங்க ஆட்சி செய்யும்போது பல தவறுகளை செய்திருக்கிறார்கள், பல முறைகேடுகள் நடந்திருக்கின்றன, மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, துன்ப துயரத்தில் ஆளாயிருக்காங்க, மடிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஆட்சிக்கு இன்னும் வந்திராத, ஒரு தேர்தலை கூட சந்தித்திராத ஒரு புதிய கட்சியை, அது வந்து மக்களிடையே மிக பெரிய செல்வாக்கை பெறுகிறது, மக்கள் ஆதரவு அதுக்கு நிறைய கிடைக்கிறது என்பதற்காக
அதன் மீது வந்து இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை வைப்பது தீய சக்தி. விஜய் வந்து தீய சக்தி அப்படின்னா அப்போ திமுக என்ன சக்தி? இல்லை அண்ணா திமுக என்ன சக்தி? பாஜக என்ன சக்தி? இவங்களோடெல்லாம் திருமாவளவன் அலைன்ஸ் வச்சுருக்காரு. ஒரு கட்டத்தில் பாஜக திமுகவில் இருந்தாருன்னா இன்னொரு கட்டத்தில் அண்ணா திமுகவில் இருந்திருக்காரு, இன்னொரு கட்டத்தில் திமுக காங்கிரஸில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அரசியல் கட்சி தலைவர்களை தீய சக்தி அப்படின்லாம் சொல்கிறதுன்றது அது வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒரு சர்வைவல் பிரச்சனையாக இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப ஆழ்மனதிலிருந்து அவங்களுக்கு வந்து அந்த வன்மம் வருதாக தான் நான் பார்க்குறேன். இது வன்மம் நிறைந்த பேச்சு தான். நேற்று கூட நான் பேசினேன், பார்த்தேன் நான். அதாவது சிபிஐ கேட்டாங்க தாவேக்கா, அதை வன்னி அரசு கடுமையாக எடுத்த உடனே விமர்சனம் பண்ணியிருந்தார். அதே போல் திருமாவளவனும் வந்து பாஜக விரித்த வலையோ இல்லை பாஜக கூட்டணிக்கு போகிறாரு அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ சிபிஐயை கேட்பதே பாஜக ஆதரவு நிலைப்பாடா? அதான் அளவுகோலா அப்படின்னு சொன்னால் வேங்கை வயல் பிரச்சனைக்கு திருமாவளவனே சிபிஐ வழக்கு கேட்டார். அவர் கூட்டணியில் இருக்கார், அவர் ஆதரிக்கிற அரசாங்கம் தான் மாநிலத்தில் ஆட்சி பண்ணுது. அந்த மாநில போலீஸ் சிபிசிஐடி தான் இந்த வேங்கை வயலை வந்து வருஷக்கணக்காக இழுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு நியாயம் இருந்தது, நான் தப்புன்னு சொல்ல. அதை சிபிஐ கேட்டதுக்கு இது நிறையா சரியாக நடக்கலை, இது தாமதப்படுத்துகிறாங்க, குற்றவாளிகளை வந்து அவங்க வந்து கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிரீவன்ஸ் இருந்தது. அதனால் அவர் வந்து சிபிஐ கேட்டார். நான் அதை வந்து தப்பாக சொல்ல. ஆனால் அதே போல் இன்னொருத்தருக்கு ஒரு கிரீவன்ஸ் இருந்து ஸ்டேட் போலீஸ் பயாஸ்டாக இருக்குது, அது வந்து நடுநிலையாக நிர்தாட்சணியமாக விசாரணை பண்ணாது, அது அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த விசாரணையை கெடுக்கும்னு ஒருத்தருக்கு ஃபீல் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் விஜயோ தாவேக்காவோ அவங்க வந்து மூணாவது அம்பையராக சிபிஐயை கேட்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க தாவேக்கா வைக்கிற குற்றச்சாட்டு வந்து தமிழ்நாடு காவல்துறை பயஸ்டாகிடுச்சு, எங்களுக்கு கேட்ட இடத்த கொடுக்கல, பாதுகாப்பு போதுமான அளவுக்கு செய்யலை, அன்ஹெல்ப்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தால் இந்த அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? தாவேக்கா. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு மெயின் குற்றச்சாட்டு வர்றதால அதை தமிழ்நாடு அரசாங்கமே விசாரித்தா கவரப் பண்ணுறதுக்கு தான் முயற்சி நடக்கும்னு கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். யாரும் காவல்துறையை வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு ஆட்சி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணை வேணும் தேர்ட் அம்பையர் மாதிரின்னு தாவேக்காவோ விஜயோ கேட்டதில் என்ன தவறு? திருமாவளவன் கேட்டது தவறு இல்லை, விஜய் கேட்டதும் தவறு இல்லை. தமிழக அரசு அந்த மடப்புறம் காவலாளி அஜித்குமார் வழக்கை யாரும் கேட்காமலே சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதும் தவறு இல்லை. ஏன்னா சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட் போலீஸ் கஸ்டடியல் டெத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டே விசாரிக்காமல் ஒன்றிய அரசின் கீழே இருக்கிற சிபிஐ விசாரிக்க கொடுத்தது என்பது ஒரு நல்ல முடிவு தான். அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஐ போனதை எங்கேயுமே தப்புன்னு சொல்ல. ஆனால் திருமாவளவனோ தமிழ்நாடு திமுக ஆட்சியாளர்களோ ஆளுங்கட்சியோ அவங்க சிபிஐக்கு போனால் அது நீதியை நிலைநாட்ட, நியாயத்தை நிலைநாட்ட. வேற ஒருத்தர் வந்து சிபிஐ கேட்டால் அவர் பாஜக விரித்த வலையில் விழுந்துடுறாருன்னா இது வந்து சந்தர்ப்பவாத பேச்சாக தான் இருக்குது. இது ஒரு லாஜிக் இல்லை, ரீசன் இல்லை. இப்போ சிபிஐயே கூடாதுன்னு நீங்கள் ஏன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் டிமாண்ட் பண்ணுறீங்க? அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சுக்கள் தான். ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய அரசியல் வரவால் தங்கள் அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடுமோ அப்படின்னு தான். இப்போ சீமான் பாருங்கள், அவர் வந்து ஒரு நிலையே சரி கிடையாதுங்க. காலையில் ஒன்று பேசுகிறாரு, மாலையில் ஒன்று பேசுகிறாரு, நடுவில் மதிய வேலையில் வேறு ஒரு மாதிரி பேசுகிறாரு, தம்பின்றாரு, அதில் ஒன்றும் தப்பு நடக்கலைன்றாரு, அதுக்கப்புறம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அது காரணம் அதாங்க, அவங்க எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மை அரசியலில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு தலைவர்களுக்கும் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் இப்படி பண்ணுறாங்க. இல்லைன்னா திமுக தலைமையை மகிழ்விக்க, அதன் மூலம் ஆளுங்கட்சிக்கிட்ட
நெருக்கமாக, இன்னும் இப்போவே நெருக்கமாக தான் இருக்காங்க, இன்னும் நெருக்கமாகி. ஆமாம், அவங்க திருமாவளவனை பொறுத்தவரையில் அவர் வந்து டிகேஎஸ் இளங்கோவன் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிஎம்கேவா, இல்லை திருமாவளவனை அவங்களுக்குள்ள போட்டியே இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது திருமாவளவன் தன்னுடைய சுயேட்சையான பாத்திரத்தை, தன்மையை, இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸை இழந்துட்டார். அவர் ஒரு திமுகவினுடைய ஒரு கிளை அமைப்பு மாதிரியோ அதனுடைய ஒரு விங்கு மாதிரி தான் செயல்படுறார். தலித் விங்கு, எஸ்சி/எஸ்டி பிரிவு, திமுகவின் எஸ்சி/எஸ்டி பிரிவாக விசிகா மாறிவிட்டது என்பது துரதிருஷ்டவசமானது தான். அதே மாதிரி சார், நேற்று சோஷியல் மீடியாவில் என்டிகே சைடு இருந்தும் டிஎம்கே சைடு இருந்தும் விஜய் வந்து பாஜக கிட்ட போயிட்டாரு, அதனால தான் சிபிஐ கமிட்டிலாம் அவங்க மூலமாக இந்த கேஸை முடிக்கலான்னு பார்க்குறாரு அப்படின்ட்டு ஒரு தரப்போம். ஆனால் விஜயும் ராகுல் காந்தியும் ஒரு கூட்டணி சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது பரவனோடனே இந்த பிஜேபி கூட போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் வந்து வருது. இது எப்படி வந்து போகும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் கூட்டணிக்கு இன்னும் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதம் தான் முடிவு பண்ணுவாங்க. இல்லை, எனக்கு அறிந்த வரையில் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு பிக் செக்ஷன்னா அதாவது பெரும்பான்மை வந்து தாவேகாவோட போனால் தான் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறதாகவும், அதை வந்து அவங்க வந்து மேலிட தலைவர்கள்கிட்ட சில மாதங்களுக்கு முன்பு போய் விரிவாக விவாதம் நடத்தி அதை வந்து, ஏன்னா விஜய் ஃபேக்டர்னால் 2-3 சொல்லியிருக்காங்க. ஒன்று, கடந்த எப்போதும் இல்லாத அளவுக்கு 10 வருஷமாக கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாமல் இருக்குது. வழக்கமாக 5 வருஷம் இவங்க இருப்பாங்க, 5 வருஷம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து 2வது முறையும் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சதால் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க. அப்போ எப்படியாவது கேரளாவில் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய கடப்பாடு அவங்களுக்கு இருக்குது. இப்போ கேரளாவில் வந்து விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இணையான ரசிகர்கள், ஆதரவாளர்கள், சப்போர்ட்டு, ஃபேன் பேஸ் எல்லாம் இருக்குது. அப்போது காங்கிரஸ் வந்து விஜயோட அலையன்ஸ் போட்டாங்கன்னா அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ப்ளஸ் கேரளா. ஸோ 2 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இதனுடைய எஃபெக்ட் இருக்கும். இப்போ திமுகவோடு இருக்கிறது மூலம் அவங்க நினைக்கிறாங்க பல்லக்கு தான் தூக்க வேண்டியிருக்கு, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை, காங்கிரஸை வந்து சொல்கிறத எதையுமே அவங்க கேட்கறதில்ல. அதனால் வந்து எம்எல்ஏ சீட்டும் அவங்க எண்ணிக்கையை குறைக்கிறதுல இருக்காங்க. இங்கே போனால் தாவேக்கால நம்ம கணிசமாக உயர்த்தி வாங்கலாம். இப்போ 25னா அது 50 கூட வாங்கலாம், 60 கூட வாங்கலாம். அதே போல் வெற்றி வாய்ப்பும் திமுக அதிமுக இடையே மக்கள் செல்வாக்கு என்பது தாவேக்காவுக்கு தான் வந்து ஜாஸ்தி இருக்குதுன்றது இன்றைக்கி எல்லாருமே உணர்கிறாங்க. ஏன் இன்றைக்கி தாவேக்கா வந்து இன்றைக்கி குறிவைக்கப்படுகிறது, 4 பக்கத்துலேருந்து ஏன் அதுக்கு அட்டாக் வருதுன்னு சொன்னால், பிகாஸ் இட் இஸ் எமர்ஜிங் ஆஸ் எ இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பிளேயர், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்துட்டுருக்கு. ஒரு மக்களால் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் வந்து இன்றைக்கி எல்லா சர்வேலையும் முதலிடத்தில் வந்துட்டுருக்கிறார். அதனால் காங்கிரஸ்காரர்களுக்கு ஆட்சி அதிகாரம் 67 போச்சு தமிழ்நாட்டில், இது வரைக்கும் ஆட்சியில் வரல. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 50 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால் இப்போ விஜய் சொல்கிறாரு, என் கூட கூட்டணி வந்தால் நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன்றாரு. 2வது விஷயம் என்னென்னா, இவர் வந்து காங்கிரஸ் இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதே இல்லை. அதிமுகவை கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஆனால் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்ததே இல்லை. ராகுல் காந்தியோடு நல்ல நட்பு, தோழமை இருக்குது, அதுதான் நம்ம பார்த்தோம். வெளிநாட்டில் இருந்தால் கூட ராகுல் காந்தி விஜயை கூப்பிட்டு பேசி 15 நிமிஷம் பேசியிருக்கார். நிச்சயமாக இது அரசியல் பேசியிருக்க மாட்டார், இந்த கரூர் ட்ராஜடியை தேர்த்தியிருப்பார், ஆறுதல் சொல்லியிருப்பார், இரங்கல் தெரிவிச்சிருப்பார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்றது இது மாதிரி விஷயங்களால் வெளியே வருது. அடுத்தது என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி அதனுடைய அந்த சுயேட்சை தன்மை மறைந்து கொண்டிருக்கிறது. பாஜக எதிர்ப்பை மூலதனமாக வச்சு திமுக வந்து ஆதாயம் அடையதை தவிர, பாஜக எதிர்ப்பில் உண்மையாகவே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளிடுது.
புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா திமுகவின் பாஜக எதிர்ப்புக்கு பல்லே இருக்காது. அப்போ காங்கிரஸ்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிய வரவான விஜய் கிட்ட போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கும் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணுன்றதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஏன்னா அவர் காங்கிரஸை திட்டுறது இல்லை மட்டும் இல்லை, பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் காங்கிரஸ்காரர்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்போ நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். போயிடுவாங்கன்னு சொல்ல, போகமாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் வந்து அரசியலில் வந்து 24 மணி நேரத்தில் எது ஒன்றாலும் மாறலாம். புரியுதுங்களா? அதனால் வந்து காங்கிரஸோட விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஜகவோடு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதில் தெளிவாக இருக்கார் அவர். அமித்ஷா பேசினாலும் சரி, தமிழிசை வந்தாலும் வாழ்த்தினாலும் வரவேற்றாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் அவர் நிச்சயமாக பாஜக அணிக்கோ பாஜக கட்சிக்கோ போவே மாட்டார். அதில் வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு ஆனஸ்டான ஆள். டபுள் கேம்லாம் ஆட மாட்டார். இங்கே ஒரு பக்கம் பிள்ளையை கிள்ளிட்டு தொட்டியில் ஆட்டுறது திமுக பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா, அது மாதிரிலாம் பண்ண மாட்டார். அதில் வந்து ஆனஸ்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரி அரசு. ஓகே, தேங்க்யூ. நன்றி சார்.